வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட மொபைல் நம்பரை ஆதாரில் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், மொபைல் நம்பர் வந்து ஆதாருக்கு மேண்டட்ரி. ஸோ உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட மொபைல் நம்பர் அதில் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆதாரில் அப்டேட் பண்ண முன்னாடி உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கம்ப்யூட்டரில் uidi.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நான் அந்த லிங்க்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 13 லாங்குவேஜஸில் இந்த சைட்டை சப்போர்ட் பண்ணுது. ஸோ இங்கே நீங்கள் தமிழ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆதார் விவரங்களை புதுப்பித்தல் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ண போகிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் உங்கள்கிட்ட இல்லை புது நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த தபால் மூலம் புதுப்பித்தல் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஆன்லைனில் நம்ம அப்டேட் இந்த லிங்க் மூலமாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது இதில் வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தபால் மூலம் புதுப்பித்தல் இந்த மெத்தடுக்கு தான் போகணும். நான் இப்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், மொபைல் நம்பர் இஸ் மேண்டட்ரி டு ரிசீவ் பாஸ்வேர்டு ஃபார் லாகின். ஸோ நாம் இந்த இது தான் கிளிக் பண்ணணும். இப்போது என்னோடய ஆதார் நம்பரை நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். இந்த கேப்சா நம்பரை இந்த பாக்ஸில் உள்ளது மாதிரியே நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் சென்ட் ஓடிபி அப்படின்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்னோடய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஓடிபி வந்துருச்சு. செலக்ட் ஃபீல்ட்ஸ் டு அப்டேட் அப்படிங்கிறாங்க. இதில் நீங்கள் எதை மாற்ற போகிறீங்க அந்த இதை சூஸ் பண்ணணும். நேமாக இருக்கலாம், ஜெண்டராக இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், அட்ரஸ்ஸு, இமெயில் எல்லாம் மொபைல் நம்பராக இருக்கலாம். நாம் இங்கே மொபைல் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல உங்களோட புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புகிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்டேட் ரெக்வஸ்ட் கொடுங்க. இதுதான் முடிஞ்சு. இவ்வளோ தான். இது வெரி சிம்பிள். இப்போது சப்போஸ் வந்து உங்களுக்கு புது நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த தபால் மூலம் புதுப்பித்தல் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இது எல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மேண்டட்ரி அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல உங்களோட புது மொபைல் நம்பரை கொடுங்க. இமெயில் ஐடி தேவையில்லை. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதனோட டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கீங்க அதையும் வந்து இது பண்ணுங்கள். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, நேம் சேஞ்சு, அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு 18 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாஸ்போர்ட், பேன் கார்டு, ரேஷன் கார்டு நிறைய இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து மேக்ஸிமம் 35 டாக்குமெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 9 டாக்குமெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மறக்காமல் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபைல் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல இருக்கணும். அது தவிர வந்து தம் பிரிண்ட்டும் இருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 2 அட்ரஸில் நீங்கள் எங்கேனாலும் அனுப்பலாம். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.